செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற எஸ்தல் வில்லேஜ் ரெசார்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு டீம் அவுட்டிங் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உள்ளேயே அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. அது போக ஏடிவி ரைட், சைக்கிளிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்காக கிரிக்கெட்டு, வாலிபால், பேஸ்கெட் பால் சொல்லிட்டு எல்லா கேம்ஸுமே இருக்குது. ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு ப்ரொவைட் பண்ண இண்டோர் ஆடிட்டோரியமில் சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரொமோஷனோ ப்ரைஸ் ரிவீலிங்கோ கிடையாது. ஒன் டே டீம் அவுட்டிங்கில் ஜஸ்ட் என்னோட மெமரிஸை ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசார்ட்டோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டுலேருந்து மாமல்லபுரம் போகிற வழியில் இருக்கிற திருப்பரங்குன்றத்தில் லொக்கேட் ஆகிருக்குது. சென்னை சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குது. மார்னிங் ஒரு 10 o'clock மேலே ஆஃபீஸ்லேருந்து காரில் எல்லோரும் கிளம்பினோம். 50 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப லாங் இல்லை அப்படின்னாலும் செங்கல்பட்டு தாண்டி சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். காரில் வரப்போ சாங்ஸ்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு. ரெசார்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வெல்கம் ட்ரிங்காக லெமன் சர்பத்து மாதிரி ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்கில் குடிச்சதுக்கப்புறம் நமக்குன்னு அலாட் பண்ணியிருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூம் நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். பிரேக்கெலாம் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்ததுனால நமக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எங்களை வெல்கம் பண்ணாங்க. இந்த ரெசார்ட்டில் இருக்கிற பிளாட்டினம் கான்ஃபரன்ஸ் ஹால்னு சொல்லிட்டு ஒரு ஏசி ஹாலை தான் நமக்கு புக் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிட்டு அதுக்கப்புறம் ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். நமக்கு ப்ரொவைட் பண்ண கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வெளியே தான் மெயின் லான் ஏரியா லொக்கேட்டாக இருக்குது. புல்வெளி பக்கமே போக முடியாத அளவுக்கு வெயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. நமக்கு பக்கத்திலே இன்னும் சில கான்ஃபரன்ஸ் ஹால் இருந்துச்சு. அது ஆள் இல்லாமல் இருந்தனால உள்ளே போய் நாங்கள் பார்த்தோம். இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது ஆனால் நான் ஏசி தான், ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4 பக்கமும் சுற்றியும் ஆடியன்ஸ் உட்கார மாதிரி, நடுவில் ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆடிட்டோரியம் ஹாலுக்கும் காமனான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பிளேஸ் தான் ஃபுட்பால் விளையாடுறதுக்காக இருக்கிற டர்ஃப். நீங்கள் புக் பண்ணி வந்திருக்க பேக்கேஜில் இந்தந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ளூட் இல்லைனா எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்பால் டர்ஃப் பக்கத்துலேயே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி கயிறுகள்லாம் போட்டு பாதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் பெருசாக யூசேஜ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த மெயின் லான்லேயே அங்கங்கே ஊஞ்சல்லாம் போட்டு பிளே ஏரியா மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாலிபால், பேஸ்கெட் பாலுக்கு தனியாக ஒரு ஷெட்டும், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நல்ல ஒரு பெரிய கிரவுண்டுமே இங்கே இருக்குது. நாங்கள் போனப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அட்வென்ச்சர் பார்க் பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருந்துச்சு. என்னென்னு டீட்டெயில்ஸ் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, இது அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதனால் யாரும் யூசேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெயிண்ட் பால், ட்ராம்பலின் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஆப்ரேஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸாக இருந்திருக்கும். இங்கே ஏடிவி ரைட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. புக்கிங் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. எல்லா கேம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கேயே புக்கிங் பண்ணிக்கலாம். ரெசார்ட்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஏற்ற மாதிரி சைக்கிளுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 பக்கமும் டவர் லேம்ப்லாம் வச்சு அங்கங்கே ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்கு இடமும் தனியாக ஒரு கேலரியுமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெசார்ட் இருக்கிற ஸ்டே ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே நிறைய பிளாக்காக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இந்த கண்டெய்னர் மாதிரி வச்சுருக்க ரூம் டைப்ஸ் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கீழே பாண்டு மாதிரி இருந்து அது மேலே ஒரு சின்னதாக பாதை அமைச்சு அதில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆர்ச்சரி, கிரிக்கெட் பவுலிங் மிஷினுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் அவைலபிளாக இருக்குது. செஸ்ஸு, டேபிள் டென்னிஸ் மாதிரி இண்டோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு தனியாக ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. அது போக பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு தனியாக ஒரு இண்டோர் கோர்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ரெசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. சேஃபான ஆழத்தில் பெரியவங்களுக்கும் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு தனியாக ஒரு ஸ்விம்மிங் பூலும் வச்சுருக்காங்க. ரெசார்ட்டில் இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவல் வில்லாஸ் இருக்குது. வெளியிருந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எக்கச்சக்கமாக மரங்கள் வளர்த்துருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு அங்கே இருக்க மாங்காவை பறித்து சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெயின் டான்ஸுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். ரெசார்ட் ஃபுல்லாமே ஒரு வாக் மாதிரி போய் எல்லா பிளேஸஸும் கவர் பண்ணியாச்சு. ரெசார்ட் டூர் 2 கிலோமீட்டர். ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே நம்மளோட கான்ஃபரன்ஸ் ஹாலில் அசம்பிள் ஆகியாச்சு. லஞ்சுக்கான டைமும் வந்துச்சு. லஞ்ச் பொறுத்த வரைக்கும் பஃபே சிஸ்டம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சூப்பு, டெசர்ட்லாம் ஒரு சைடில் வச்சுருக்காங்க. லஞ்சில் என்னென்ன மெனுஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உருளை ரோஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தால் வச்சுருக்காங்க. ஆலு சன்னா, அதுக்கப்புறம் சேலட், கர்ட் ரைஸ், அப்பளம்லாம் வச்சுருக்காங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், சாஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க. ரசம் வச்சுருக்காங்க. நான்வெஜ்க்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. அது போக கோபி 65 அண்ட் சிக்கன் செட்டிநாடு மசாலா வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருந்தோம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஓகே, வாட் இஸ் யூ லைக்? பிரியாணி. வாட் எனி ஸ்டார்டர்ஸ்? fish right, looks like லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் கேம்ஸ் மாதிரி விளையாடலாம்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியம் ஹால்குள்ளேயே வந்து 4 டீமாக வந்து இருக்கிற பீப்புள்ஸை பிரித்தாங்க. டீமுக்கு ஒரு கலர் சொல்லிட்டு மொத்தம் 4 விதமான கலரில் வந்து பலூன்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கேம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 பேர் கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு ஆள் வந்து ஒரு எண்டில் இன்னொரு எண்டில் போய் பலூன் கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பர்சன்ட் கொடுத்துட்டு 2 பேருக்கு நடுவில் அந்த பலூனை வச்சு அகைன் இன்னொரு எண்டில் போய் பலூன் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இப்படி மொத்தம் 6 பேருமே வந்து பலூனை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2க்கு போய் ரீச் பண்ணுற மாதிரி தான் கேம். இன்பிட்வீனில் பலூன்ஸை கீழே விடாமல் பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே ஒரு ஃபன்னான ஜாலியான கேமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிடுவாங்க, கீழே வந்து ஆப்ஸ்டக்கல்ஸ் வச்சுருப்பாங்க, அது மேலே கால் படாமல் வந்து இன்னொரு 2 ரீச் பண்ணுறத கேம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபன்னாகவே இருந்துச்சு. இன்டோர் கேம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவுட்டோர் விளையாடலாம் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்ட் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கிரிக்கெட் கேம் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு தனியாக வந்து சேர்ஸ்லாம் போட்டு சூப்பராக கேலரி வச்சுருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் சின்னதாக வார்ம் அப் மாதிரி பவுலிங் அண்ட் பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு மேட்ச்சுக்கு 6 ஓவர்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருந்த டைமில் மொத்தம் 2 மேட்ச் விளையாடணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் வெயில் நின்று விளையாடுறது ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த கிரவுண்டும் விளையாடின பிளேயர்ஸும் இந்த ஒரு டே சூப்பரான மெமரியாக மாற்றினாங்க. கிரிக்கெட்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருந்துச்சு. டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஓவராலாக இந்த டீம் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மெமரபிள் டேவாக இருந்துச்சு. வழக்கமான பீச் ரெசார்ட் மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற ஒரு ரெசார்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை கார்ப்பரேட் ஈவெண்ட்டுக்காகவோ இந்த பிளேஸ்க்கு பிளான் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த அட்வென்ச்சர் பார்க்கில் ஓப்பன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.